மக்களே, இப்போ வந்து ஏர்போர்ட்டில் வந்திருக்கோம் இந்த கோவிந்தோட. அடுத்து உங்களுடைய அவுட்ஃபிட் பார்த்தீங்கனாலே தெரியும், வடக்கு அவுட்ஃபிட்டு. எங்கே போக போகிறோன்னா சரி அது சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ அடுத்த சந்திப்போம். இப்போ வந்து ரிப்பப்ளிக் டேக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எப்போவுமே ரிப்பப்ளிக் டே அன்றைக்கினாலே டூர் போடுவோம். ஸோ இந்த டைம் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்றது நான் சீக்கிரம் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு எப்பப்போலாம் வரணும் அப்பப்போலாம் ஒரு கன்னி யூஸரோடு தான் வருது. இப்போ இவர் ஒரு கன்னி யூஸர், என் ஃப்ரெண்ட்ஸை போன டைம் வந்தானே, இப்போ இவர் கன்னி யூஸர். இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னலாக போயிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரிப் என்னை ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து இவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் போகிறதா ட்ரை பண்ணார். பட் ஆனால் நம்ம லோக்கலை பிடிச்சி எடுத்துட்டோம். கூடிய சீக்கிரம் நான் ரிவீல் பண்ணுறேன் எங்கே போகிறோம். ஆஃப்டர் 1.5 hours ஆஃப் ஃப்ளைட் அப்புறம் ஃபைனலி வி ஹேவ் டச் டவுன் டு மும்பை. அந்த அவுட்ஃபிட்டில் நானும் இருக்கேன், குர்த்தாலாம் போட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் குட். நினச்சி பார்த்துட்டு நல்லாவே இருந்துச்சு. அவன் தான் கேட்க வேணாம், நிறைய தடவை அது வந்து பெரிய தலை பேசாது. மும்பையில் வந்து சுற்றி பார்க்கலான் இருக்கோம். 3 நாளைக்கு எங்கே போகிறான்னு தெரியல. பட் ஆனால் சேட்ஸ் பண்ணணும், அதுதான் மெயின் எய்ம். ஸோ வெளில போயிட்டு பார்ப்போம். வந்து பேக் எடுத்துட்டோம். இதில் வந்து டெர்மினல் 1 வந்து நாங்கள் வந்து வந்துட்ருக்கோம். நல்லா தான் இருக்குது, பெரிய ஏர்போர்ட்டு. இங்கேருந்து ஆட்டோ என்னென்னா ட்ரெயின் பிடிச்சி தான் போகணுன்ற மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம் மும்பையில். அப்புறமா நாங்கள் அப்டேட் பண்ணோம். பேக் மும்பையில் வந்து இறங்கிட்டோம். அந்த ஆட்டோவில் போயிட்டுருக்கோம், மீட்ரு ஆட்டோவில். முதல் ஸ்டாப் வந்து பார்லே வில்லி அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பிளான் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஊர்லலாம் வந்து மீட்ரு தாங்க ஃபுல்லாக. உட்காந்த உடனே எங்கே போகிறீங்க எதுவும் கேட்கல, மீட்ரு ஆன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் போகிறதே. அப்புறம் ஹிந்தி தான் இப்போது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபேமஸ் மும்பை லோக்கல் ட்ரெயினில் வந்து நாங்கள் ஃபேமஸ் இருக்கோம். லோக்கல் ட்ரெயின் மும்பை லோக்கல் ஃபேமஸ் தான். லோக்கல் ட்ரெயினில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கோம். வந்து நார்த் மெட்ராஸ் தான் வந்து ஃபேமஸ்ஸு. மும்பை பற்றி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. மும்பை பற்றி வர சொல்கிறாங்க. மும்பை லோக்கல் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். சாண்டா க்ரூஸ் மும்பை பற்றி தான் தவறாக சொல்கிறீங்க. லோக்கல் ட்ரெயின் நம்ம ஊரில் நல்லாயிருக்கும். சாண்டா க்ரூஸன் ஸ்டேஷனை தாண்டி போயிட்டுருக்கோம் தாராவி வழியாக. எப்படி இருக்குன்னு தெரியல. காலையிலே வடாப்பாவ் சாப்பிட்டோம். முதல் சம்பவம் சாட் வித் வடாப்பாவ். அருமையாக இருந்தது, அருமையாக இருந்ததுன்றாங்க எல்லாரும். ஸோ அடுத்த சந்திப்போம். மதுரா. We are on the roads of Mumbai. Marine Drive லெஃப்டில் இருக்குது. இந்த பக்கம் அது இந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா வாங்கடே ஸ்டேடியம் இருக்குது. ஸோ அங்கேயும் பார்க்கணும். மெரைன் டிரைவ் போயிட்டு அப்படியே பார்க்கலான்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ அங்கே போயிட்டு பார்க்குறேன். மெரைன் டிரைவில் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஜகஜகஜேன்னு கும்பல் தான். பார்த்தீங்கன்னா ஏதாவது தெரியுதா?
கலர் பேட்டர்ன்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து இந்தியன் கொடி, இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே, அதனால். ஆனால் ஃபுல் கும்பலுங்க இங்கே ஃபுல்லாக மெரைன் ட்ரைவ் ஃபுல்லாக கும்பல் தான். ஸோ அப்படியே இந்த அப்படியே வாக் போயிட்டுருக்கோம். அப்படி சீக்கிரத்தில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மெரைன் ட்ரைவில் உட்காந்துட்ருக்கோம், சன்செட் பார்க்கலான்னு பார்த்து. ஆனால் வந்து சன்செட் வந்து இப்போது வர மாதிரி தெரியல. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, ஃபாக் வந்து மறையிற மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே லைட்டாக அப்படியே சண்டை குறைஞ்சிட்டே வருது, ஃபைட் ஆகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த மெரைன் ட்ரைவ். அருமையான பிளேஸ், பீஸ்ஃபுல்லான பிளேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் கிட்டே இருக்கோம். இங்கே வந்து தாஜ் ஹோட்டலோடைய இது இருக்குது, ஃபுல்லாக தாஜ் ஹோட்டல் இருக்குது. ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி நல்லா ஜக்க ஜக்க ஜக்கன்னு மின்னுது. அந்த லைட் எதுவும் போடல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல். ஃபைனலி கேட் வே ஆஃப் இந்தியா லைட் ஏமாற்றமாக தான் இருக்குது. கலர் லைட் போடுவான்னு பார்த்தா ஏமாத்தின்னு இருக்கானுங்க. ஏதோ அரசியல் மீட்டிங் போல். எரியுது லைட் எரியுது. லைட் இப்போ தான் போடுறாங்க லைட்டு. லைட் போட்டு அதை ஆஃப் பண்ணுறாங்க. அதாவது கான்செப்ட் ஃபுல்லாக லைட் போடுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம்.